ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியா. ஸோ ரயில்வேலேருந்து பாருங்கள், இப்போ நியூவாக வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக வேகன்சினா 3317 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ எக்ஸாம் கிடையாது, உங்களோட மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறாங்க. 250 மார்க் நீங்கள் குறைஞ்சது எடுத்திருந்தாலே போதும், இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் தான். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 4th செப்டம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல்லேருந்து பாருங்கள் டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேல தான் வந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதில் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 4th செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாக வேகன்சி வந்து பாருங்கள் 3317 வேகன்சியோட உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேகன்சி எல்லாமே வந்து பார்த்தோன்னா அந்தந்த டிவிஷன் வைஸாக, யூனிட் வைஸாக வந்து பாருங்கள், கம்யூனிட்டி வைஸாக வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 3317 வேகன்சி உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா குறைந்தபட்சம் உங்களுக்கு 15 வந்து இருக்கணும். அதிகபட்சமாக வந்து பாருங்கள் 24 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. அவங்களாம் வந்து 29 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே நீங்கள் ஓபிசி கம்யூனிட்டியில் வரீங்கன்னா 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களாம் 27 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். பிடபிள்யூடிஆர் தான் வந்து பாருங்கள் 10 இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் வந்து பாருங்கள் 10th ஸ்டாண்டர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 10th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். 10th மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி, மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th வந்து எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது 250 மார்க் நீங்கள் எடுத்திருந்தால் தான் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ட்ரேடில் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 12th நீங்கள் முடிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான். 12th மேலே என்ன படிச்சிருந்தாலும் சரி, 12th வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்டிசிக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 12th முடிச்சு என்டிசிக்கான சர்டிஃபிகேட் வச்சிருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது எந்தெந்த ட்ரேடுன்னு வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ரேடில் வந்து நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து உங்களுக்கு செலெக்ஷன் இருக்க போகுதுன்னா, எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பேசிஸ் ஆஃப் பாருங்கள் மெரிட் லிஸ்ட்னே கொடுத்துட்டாங்க. உங்களோட மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் 10th இல்லைனா வந்து நீங்கள் 12th இல்லைனா ஐடியில் நீங்கள் எடுத்துக்கூடிய மார்க்கை வச்சு தான் வந்து பார்த்தோன்னா ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸுமே வந்து இருக்குது. அது வந்து பாருங்கள் இந்த இடத்துல டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்சி, எஸ்டி, பிடபிள்டி ஃபீமேல் கேட்டகரியாக இருக்கிறீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் ரூ. 41 வந்து பே பண்ணால் போதும். மீதி இருக்கிற கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ், ப்ராசஸிங் ஃபீஸ் ரெண்டும் சேர்த்து ரூ. 141 வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பாருங்கள் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோட்டோலேருந்து, சிக்னேச்சர்லேருந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து பாருங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எந்த லிங்க்கில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்னா, இங்கே வந்து பாருங்கள் லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. என்னென்ன தப்புலாம் பண்ணால் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்கள், ஹெல்ப் டெஸ்க் நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இமெயில் ஐடி இருக்குது, நம்பர் இருக்குது. இந்த நம்பருக்கு இல்லை இமெயிலுக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து வேகன்சி வந்து எந்தெந்த டிவிஷன், யூனிட்டில் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதை கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.